மேம் லக்ஷ்மி சாரா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அழகா இருக்கீங்களே எப்படி மேம் அப்படின்னு கேட்டேன். லக்ஷ்மி சாராவா? ஓகே. லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்கலாம், இல்லை லக்ஷ்மி சாராவாக இருக்கலாம். ஓகே, அழகாக இருக்கீங்களே மேம் எப்படி? குரங்குகள்லாம் அழகாக தான் இருக்கும். ஓகே, இந்த குரங்கு இன்ஸ்டாவில் வருவோம், குரங்குகள். ஓகே, சிஸ்டர்ஸ் அப்படிலாம் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் அதோடைய ரீசன். ஓகே, என்னுடைய அழகின் ரகசியம் நான் குரங்காக எப்பவும் இருப்பது தான். ஓகே, நாகராஜன் என்ன சொல்கிறாங்க? ரெஸ்பெக்டட் மேடம், no doctor has shown their own diagnosis and your attitude is very good for others like myself. Thank you doctor. Thank you sir. ஸோ நாகராஜன் சார் அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. எனக்கு எல்லாமே ஃபன் தான், எனக்கு நத்திங் இன் திஸ் வேர்ல்டு சீரியஸ். ஏன்னா நம்ம வாழ்நாள் நாட்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு துளி தான். ஸோ அந்த துளியில் நம்ம எவ்வளோ சந்தோஷம் ஃபீல் பண்ணுறோம் அண்ட் வி ஸ்ப்ரெட் த ஹாப்பினஸ் அரவுண்டுங்கிறது அது எனக்கு ரொம்ப பிடித்த செயல். அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க. வியாதி வந்துச்சுனாலும் நான் அதை பெருமையாக சொல்லிக்குவேன். ஸோ என்னுடைய வியாதிகள் அப்போ எனக்கு அது சின்னதாக தெரியும். ஐயோ இவ்வளோ பெரிய வியாதியா, நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளே வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது கஷ்டம். ஸோ வென் அவர் ஹாப்பினஸ் ஷேர்ட் இஸ் ஹாப்பினஸ் டபுள்டு. அண்டு நம்ம வியாதிகளை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அப்போ டயாபெட்டிக்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிடுவோம். ஓகே, ஸோ அந்த பியர் குரூப், நான் என்னுடைய சிபிடி ஓகே காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியில் நாங்கள் குரூப் கவுன்சிலிங் உண்டு, பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் உண்டு, ஃபேமிலி கவுன்சிலிங் உண்டு, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பேசுவோம். அதுக்கப்புறம் பிஆர் கவுன்சிலிங், அதே குரூப்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கிறவர்கள், ஒன்று போல் வியாதி உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் பேசும்போது அது எல்லாம் ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ நத்திங், இந்த உலகத்தில் பெரிய சீக்ரெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஐ என்ஜாய் ஷேரிங் அபவுட் மை செல்ஃப் வித் யூ டியர் பீப்புள், டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நாகராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். மேம், நாகராஜன் சார் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஃபன்னாகவே எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. சில விஷயங்களை எடுத்துக்க முடியாது, சில விஷயங்கள் தாக்கும். நம்ம எல்லாம் ஜடம் இல்லையே, நம்ம இந்த டேபிள் மாதிரி ஒரு ஜடம் கிடையாது. நம்ம எல்லாம் பிளட் அண்ட் போன்ஸ் தான், ஃப்ளஷ். ஸோ நம்ம எல்லாருமே அந்த இதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இமோஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது தாக்கும். இந்த இமோஷன்ஸ்னால் என்னது? ஹார்ட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்கும், நடுங்கும். பயத்துலேயோ இல்லை அதிக பரவசத்துலேயோ பாடி அப்படியே அந்த ஹார்ட் அப்படியே நடுங்கும். அப்போ நம்ம உடல் பூரா நடுங்கும். இரத்த ஓட்டம் தலைக்கு போகிறதெல்லாம் குறைபடும், மயக்கமாக வரும், தலை சுத்தம். ஸோ இது உண்மை. அது இமோஷன்ஸ் நம்மளை தாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. எல்லாத்தையும் ஹாப்பியாக ஃபன்னாக எடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு சின்ன பிள்ளையுடைய மனநிலை. எல்லாம் ஃபன் தான். ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பி பர்சனுக்கு எல்லாமே ஃபன் தான், எல்லாமே சிரிப்பு தான், எல்லாமே டேக் இட் ஈஸி தான். ஸோ அந்த ஆட்டிடியூடு இருக்கும்போது நம்மளை வாழ்க்கையுடைய நிதர்சனம், உண்மையில் ஆக்சுவல் ரியாலிட்டி இஸ் வெரி ஹாஷ். ஆக்சுவல் ரியாலிட்டி நிறைய பேருக்கு அது ரொம்ப ஹாஷ் தான். அப்போ அது ஒரு ஃபன் ஆட்டிடியூட். பரவாயில்ல, எதையும் தாங்கும் இதயம், எதையும் பார்த்து சிரிக்கும் இதயம் அப்படின்ட்டுலாம் வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். சுமி ராம் என்ன சொல்கிறாங்க? ஐ ரியலி அட்மயர் யுவர் சிம்பிளிசிட்டி அண்ட் ஆனஸ்டி அண்ட் இன் அடிஷன் யூ ஆர் நாட் ஆர்டிஃபிஷியல் while extending valuable medical advice and sharing personal experiences. Thank you. இப்படிப்பட்ட நல்ல இன்புட்ஸ் என்னை கவனித்து என்னை பார்த்து என்னையை என்ஹான்ஸ் பண்ண, என்னைய இன்னும் மெருகேற்ற நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழகான கமெண்ட்ஸ், தேங்க்யூ. இல்லை, இவ்வளோ நுட்பமாக நோட் பண்ணுறாங்களே. இவ்வளோ நுட்பமாக நோட் பண்ணுறாங்க. எனக்கே இவங்க ஒரு மிரர் மாதிரி இருக்காங்க, சோஷியல் மிரர். ஐ ரியலி, அதனால தான் எனக்கு இந்த மேக்கப்லாம் போட்டு இந்த கீழடி பெண்கள் மாதிரி இதெல்லாம் மாட்டிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குனாலும் இவங்க சொல்கிற சிம்பிளிசிட்டிங்க அண்ட் யுவர் ஆனஸ்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன் அடிஷன் யூ ஆர் நாட் ஆர்டிஃபிஷியல் while extending valuable medical advice and sharing personal experiences. Yes, thank you so much.
இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு இது என்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. நான் இப்படி தான் இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும். மெடிக்கல் அட்வைசஸை சொல்லும்போது, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை சொல்லும்போது உங்கள் நெஞ்சை தொடணும், அந்த வேர்ட்ஸ் உங்கள் ஹார்ட்டை தொடணும். ஸோ தேங்க்யூ, ஐ வில் டூ இட். ஓகே, தேங்க்யூ. மேம் ஆர் சந்துரு அப்படிங்கிற போஸ்ட் என்ன கேட்டிருக்காருன்னா, ரெஸ்பெக்டட் மேடம், ப்ளீஸ் லெட் மீ நோ வேர் டு கெட் த NIR லைட் அப்படின்னு கேட்டிருக்காரு. NIR, நியர் இன்ஃப்ராரெட் லைட். இந்த நியர் இன்ஃப்ராரெட் வந்து சன்னுடைய லைட்டில் அது ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. காலையில் சூரிய உதயம் அண்ட் சன்செட் ரெட்டாக இருக்கும். அப்போ தான் கண் பார்க்கலாம், இந்த பவர்ஃபுல் சூரியனை கண் பார்க்கலாம். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்ட்டு இருக்குது, ப்ளூ லைட்டுன்ட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம ஃபோனில் இருக்க லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த நியர் இன்ஃப்ராரெட் லைட் இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நான் அதை ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இட் ஹேஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்காரு. எல்லா ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நாங்களும் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் சேர்த்துறோம். சப்போஸ் நாங்கள் இதுவரை போடலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்கே கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் வந்து அதை சேர்த்துடுறோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க்கை கொடுக்கோம். நீங்கள் அதுக்கும் பெஸ்ட்டாக நீங்கள் பார்த்து வாங்க முடியும்னா நீங்கள் வாங்குங்க. இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் லைட், இன்ஃப்ராரெட் லைட். நான் இது என்னுடைய ப்ராக்டிஸ், நான் தொடங்கின புதிதில் இருந்து நான் அந்த நியர் இன்ஃப்ராரெட் லைட், ரெட் லைட் தெரப்பி அப்படிம்போம். பெயினுக்கு, இன்ஃப்ளமேஷனை குறைக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்லெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாத போது டயபெட்டிஸ்க்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அது நல்லா காலை காட்டிக்கலாம். ஸோ கால் வந்து நம்ம ஹார்ட்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கால் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.